வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகள் 41 பேர் இன்று நாட்டிற்கு வருகை. திருகோணமலை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 29 இந்திய மீனவர்கள் விடுதலை. பாடசாலை அதிபரின் இடமாற்றத்தை கண்டித்து ஹிஸ்புல்லா கல்லூரி மாணவர்கள் வீதி மறியல் போராட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது தமிழகத்தில் தஞ்சமடைந்த 41 அகதிகள் இன்று தாயகம் திரும்ப உள்ளனர். குறித்த அகதிகள் இரு பகுதியினராக மதுரை மற்றும் சென்னையிலிருந்து நாட்டை வந்தடைய உள்ளனர். 41 பேரில் 15 ஆண்களும் 26 பெண்களும் உள்ளடங்குவதாக புனர்வாழ்வளிப்பு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சு குறிப்பிடுகின்றது. நாடு திரும்பும் அகதிகளுக்கான இலவச விமான சீட்டுகளை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சு கூறுகின்றது. அதுடன் நாடு திரும்பும் அகதிகளை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியேற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 64,000 இலங்கை அகதிகள் இந்தியாவின் 109 முகாம்களில் தங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து 419 அகதிகள் நாடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பி சொந்த இடமான திருகோணமலை, கன்னியா, மாங்காயுற்றி கிராமத்தில் மீள்குடியேறிய அகதிகள் இன்றும் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் தமது வாழ்வினை கொண்டு செல்கின்றனர். 2006ஆம் ஆண்டு இந்தியா சென்று 2011ஆம் ஆண்டு தாயகம் திரும்பிய தமக்கு இதுவரை வீட்டு வசதிகளோ அடிப்படை வசதிகளோ செய்து தரப்படவில்லை என மாங்காயுற்றி கிராம மக்கள் கூறுகின்றனர். தமக்கு முறையான தொழில் வாய்ப்புகளும் இன்மையால் காட்டுத் தொழில், விறகெடுத்தல் மற்றும் கூலி தொழில்கள் செய்து தமது வாழ்க்கையை நகர்த்துவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். நான் இங்கிருந்து போக 90ஆம் ஆண்டு போனோம். இந்தியாவுக்கு போய் 2013 மாசம் கடைசியில் வந்த. இது வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கம் எதுவும் உதவி எதுவும் பண்ணல. 4 பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடு ஒன்றும் இல்ல. நாட்டின் அசாதாரண சூழ்நிலையின் போது இந்தியாவிற்கு சென்று மீண்டும் புதிய நம்பிக்கையுடன் நாடு திரும்பிய தமக்கு ஏமாற்றமே எஞ்சியுள்ளதாக மாங்காயுற்றி கிராமத்தில் மீள்குடியேறிய மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். திருகோணமலை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 29 இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். தைப்பொங்கலை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமையவே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் துறைமுக போலீசாரால் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே மீனவர்களை விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த மீனவர்கள் தமிழகத்தின் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர்கள் என திருகோணமலை நீதவான் நீதிமன்ற பதிவாளர் கூறினார். இருப்பினும் மீனவர்களுடைய 3 படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் விடுவிக்கப்படவில்லை. குறித்த மீனவர்கள் 29 பேரும் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கடற்படையினரால் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் குறித்த மீனவர்களை இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு கடற்படைக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மகரகமவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். மகரகம இளைஞர் சேவைகள் மன்றத்தில் தாதியர் டிப்ளோமா படிப்பினை நிறைவு செய்த 1035 தாதியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. තමුන්නාසලාගේ මේ හෙද විදුවල් අපි තව බලාපොරොත්තු වෙනවා මේ ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලය. ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள தாதியர் கல்லூரியை தாதியர் பீடமாக்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். 500 பேருடன் ஆரம்பிக்கப்பட்ட தாதியர்களுக்கான பயிற்சி வழங்கும் இந்த திட்டத்தில் தற்போது 2000 பேருக்கு பயிற்சி வழங்குகின்றோம். அவர்கள் ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெறுவதற்காகவே இந்த பயிற்சி வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் அவர்கள் விரும்பினால் வெளிநாடு செல்ல முடியும். அந்த காலத்தில் நாங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்குள்ள வைத்தியசாலைகளில் நமது நாட்டை சேர்ந்த தாதியர்கள் இருந்தார்கள். என்று அவதானிக்கும் போது நமது தாதியர்களுக்கு வெளிநாடு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. லண்டனுக்கு சென்றால் அங்கு இருந்தார்கள். மத்திய கிழக்கில் சிறந்த வைத்தியசாலையான சவுதி அரேபியாவில் உள்ள கிங் ஃபைசால் வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கும் இலங்கை தாதியர்கள் வேலை செய்தனர். இன்று அங்கு பணிபுரிய முடியாமல் உள்ளது. தாதியர் பட்டப்படிப்பு தொடர்பில் உலகம் தெரிந்து கொண்டிருக்கின்றது. இதனை நிறைவு செய்து கொண்டு தாதியர் பட்டப்படிப்பு வரை தொடர்ந்து உங்களுக்கு செல்ல முடியும். பட்டப்பின் படிப்பு வரை செல்ல முடியும். இதன் பொருட்டு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். குருணாகலை காண்டி பிரதான வீதியினை இடைமறித்து தெலியாகன பகுதியில் ஹிஸ்புல்லா கல்லூரி மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஹிஸ்புல்லா கல்லூரியின் அதிபரை இடமாற்ற வேண்டாம் என கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குருநாகல் வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி நிலைமையை சுமூக நிலைக்கு கொண்டுவர முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை.
இதன் காரணமாக குருநாகல் கண்டிய பிரதான வீதியின் தெளியாகுண்ட பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக கடற்தொழில் திணைக்களம், கடற்படை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்ள உள்ளதாக கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் தோலிக்வேத ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மதுபோதையுடன் கடமையாற்றியதாக கூறப்படும் வாரியபல போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாரியபல போலீஸ் பொறுப்பதிகாரி குடிபோதையில் கடமையில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் போலீஸ் தலைமையகத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்று மாலை 2 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களை வாரியபல போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். அதன் பின்னர் பொறுப்பதிகாரி நீதிமன்ற வைத்திய அதிகாரியினால் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது இவர் மதுபோதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ஒன்றும் தெரியும் எங்களுக்கு. அங்க ஒரு உதவி இல்லாம தான் எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவி என்ன செய்ய இல்லை. முதுமை காலத்தில் தமது பிள்ளைகள் தம்மை பராமரிப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்த பல பெற்றோர் இன்று அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவ்வாறான ஒரு துப்பாக்கி நிலையில் வாழ்கின்றார் சின்னத்தங்கம். போனா எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவும் எங்களுக்கு கிடைக்க இல்லை, பிள்ளையும் இல்லை, அதுக்கு 3 பிள்ளையர். இந்த அங்கலாய்ப்பின் தாக்கம் சொல்லில் அடங்காதது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் வெள்ளாவளி கிராமத்தைச் சேர்ந்த நல்லதம்பியின் குடும்பமும் யுத்தம் சிதைத்த குடும்பத்தில் ஒன்று. ஆயிரத்து 1995 ஆண்டில் நல்லதம்பியின் 22 வயதான மகனும் 2009 ஆண்டில் 36 வயதான மகனும் காணாமல் போயினர். பிள்ளைகள் காணாமல் போய் வருடங்கள் சில உருண்டோட மாரடைப்பினால் காலமானார் நல்லதம்பி. அதே நேரம் 2 பிள்ளைகளை தொலைத்த ஏக்கத்திலும் கணவனை இழந்த சோகத்திலும் படுத்த படுக்கையானார் நல்லதம்பியின் மனைவி சின்னத்தங்கம். தேங்காய் மற்றும் சிறிய எண்ணிக்கையிலான கால்நடைகளை நம்பி தமது வாழ்வாதாரத்தை நடத்துகின்றது இந்த குடும்பம். 2 பேர் தெரியாது விசாரிக்கிட்டு போனாங்க. நாங்கள் எல்லா பேரும் சென்னோம். செல்லையும் பிறகு 2 நாளையாக காய்ச்சோட மீட்டிங் போனாட்டு கடத்து வெள்ள மேல கடத்திட்டு இருந்தாங்க. 2 பேரும் சொன்னாங்க. நாங்கள் ஒரு கிட்ட முறைப்பாடு போட்டோம். அது முறைப்பாடு போட்டோம். நாங்கள் மற்ற இடத்து படிக்கணும் அறிவிக்க போடணும். மனித உரிமை கொடு ஆணையாளருக்கு எல்லா இடத்தையும் அறிவிக்கிட்டு நாங்கள் விசாரித்து பார்த்தோம். ஒரு இடம் இன்னும் கண்டுபிடிக்கல. நாங்கள் இந்த இருக்காரா இல்லையாடு எங்களுக்கு ஒரு விடுக்குன்னு தெரியாது. 2 பேரையும் நாங்கள் பிளந்து இருக்கிறோம். தம்பி வேலைக்கு தான் போனவர். கடைசி காலத்திலாவது தமது பிள்ளைகளை காண முடியாதா என ஏக்கத்துடன் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானோரில் இந்த குடும்பமும் அடங்குகின்றது. நல்லாட்சி அரசாங்கம் இவ்வாறான குடும்பங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமே. இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களான குசல் ஜெனித் பெரேரா மற்றும் ரங்கன ஹேரத் ஆகியோரை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட வைக்க முயற்சித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக போலீஸ் குற்ற நிதி விசாரணை பிரிவிற்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்று வருகை தந்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தம்மால் நிதி குற்ற விசாரணைகளுக்கு அன்றைய தினம் சமூகம் அளிக்க முடியாது என ஆஞ்சலோ மேத்யூஸ் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் இன்று காலை 9:45 மணியளவில் தமது சட்டத்தரணியுடன் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு ஆஞ்சலோ மேத்யூஸ் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவினால் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையின் முகாமையாளர் ஜெஃப்ரி வவுடர்ஸிடம் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினர் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். இலங்கை அணியின் கிரிக்கெட் வீரர்களை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் இலங்கை அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் அனுஷா சமரநாயக்க மற்றும் உதவி வேலைப்பந்து வீச்சாளர் கயான் விஷ்மிஜித் ஆகியோரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து இடைநிறுத்துவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.